சென்னை மணலி எம்எஃப்எல் சந்திப்பு துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட உயர் மின் அழுத்தத்தால் வடசென்னை முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டது போல் சென்னையின் பிற பகுதிகளிலும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். குறிப்பாக சென்னை தீநகர், சூளைமேடு, கோட்டூர்புரம், மந்தவெளி, மயிலாப்பூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மின் இணைப்பு துண்டிப்புக்கான காரணத்தை அறிய மின்னக எண்ணுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டு இணைப்பு கிடைக்காமல் பலர் தங்களது ஆதங்கத்தை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தினர். அத்துடன் தீநகர், கோடம்பாக்கம், கொளத்தூர் உள்ளிட்ட பல இடங்களில் பொதுமக்கள் மின்துறை அலுவலகங்களுக்கு சென்று கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதற்கு மின்துறை ஊழியர்கள் உரிய பதிலை அளிக்காததால் நள்ளிரவு 12 மணி வரை ஆங்காங்கே கூடி நின்று விடிய அரசின் நிர்வாக சீர்கேடு குறித்து விமர்சித்தபடி பொதுமக்கள் புலம்பி தவித்தனர். கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாமில் நடந்த பாலியல் வன்கொடுமையில் முக்கிய குற்றவாளியாக இருக்கும் பவனை ஏன் கைது செய்யவில்லை என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பாலியல் சம்பவம் தொடர்பாக என்சிசி முகாம் நடத்த உத்தரவிட்டது யார்? முகாமிற்குள் 2 துப்பாக்கிகள் வந்தது எப்படி என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை நீதிபதிகள் இது குறித்து பல கேள்விகளை எழுப்பியதாக தெரிவித்தார். மேலும் சம்பவம் குறித்து வெளியே சொன்னால் மாணவிகளின் விரல்களை வெட்டி விடுவேன் என்று மிரட்டியதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் பவனை கைது செய்யாதது ஏன், யாரை காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது என்று கேள்வி எழுப்பி விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.